அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க பல நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம அப்பாச்சி கதைகள் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன். சாம்பலும் ரோமமும். பட்டத்து ராணி தன்னுடைய தம்பியை பிரதம மந்திரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களாம். அதுக்கு ராயற்ற தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அரசியோட தொல்லை தாங்காம சரி ஒரு நாள் அந்த படத்துல இருக்கும்போது ராணிகிட்ட சொன்னாராம், நாளைக்கு உன்னுடைய தம்பியை வர சொல்லு, அவரையும் அப்பாஜியையும் வச்சு 2 பேருக்கும் ஒரு சோதனை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு தன்னுடைய மைத்துரனை வர சொல்லியிருக்காங்க. அவரு என்ன பண்ணாரு, வந்திருக்காரு. அதுக்கு ராயர் சொன்னாராம், நான் உனக்கு ஒரு சாம்பலும் ரோமமும் தரேன், அந்த பொட்டலத்தை 2த்தையும் கொண்டு போய் நீனு கன்னட தேசத்து மன்னன்ட்ட குடுக்கணும், குடுத்தினா அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்த்துட்டு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த மன்னன்ட்ட எடுத்துட்டு போனாராம். அதுல கேசமும் சாம்பலும் இருக்கிறத பார்த்துட்டு இதோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கோபப்பட்டாராம். இது என்ன சாம்பல் இருக்கு, ஒரு இதுல கேசம் இருக்கு, கேசம்னா முடி, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஒரு கடும் கோபம் உங்களுடைய ராஜா என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாரு, அதனால இதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல, உங்களுடைய நாட்டுல சண்டை போறதுக்கு நானு என்னுடைய படையெல்லாம் தயார் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, கேசம் என்ன அவரை மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன சொல்லினாராம், ராணியுடைய மைத்துனனை அனுப்பி வச்சுட்டாராம். இத போய் உன்னுடைய ராஜாட்ட சொல்லு, ராயர்ட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா அப்பாஜி என்ன பண்ணிடுறாரு, அவருக்கும் அதே மாதிரி சாம்பலும் ரோமமும் ஒரு பொட்டலத்துல கொடுத்துருக்காங்க. அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு போய் அவரு போனது தெலுங்கு தேசத்துக்கு போனாராம். அவரு என்ன பண்ணிருக்காரு, அத ஒரு தட்டுல வச்சு 2 பக்கமும் பெண்கள்ல நடமாடுற மாதிரி செஞ்சு அது மேலத்தாளத்தோட கொண்டு போய் அந்த நாட்டு மன்னன்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சு பார்த்துட்டு இது என்ன சாம்பலும் ரோமமும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அப்பாஜி சொல்லியிருக்காரு, இது நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அது இல்லாம நல்ல ஆயுசோட இருக்கணும், நல்லா வளர்ச்சி வரணும், நாடெல்லாம் நல்லா செழிப்பா வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகம் வளர்த்தாங்க எங்க நாட்டுல, அதோடைய சாம்பல் தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாஜி சொல்லியிருக்காரு. சரி இது என்ன ரோமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு பெண்கள்லாம் சாமரம் வீசுறாங்க இல்லையா, அதுல இந்த ரோமத்தை வச்சு அதுக்கு நடுவுல நவரத்தின கல்லாம் வச்சு பதிச்சு உங்களுக்கு சாமரம் வீசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த தெலுங்கு தேசத்து மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. என் மேல ரொம்ப அக்கறைப்பட்டு உங்களுடைய ராயர் இது மாதிரி அனுப்பியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு பரிசு தொகை கொடுத்து அவருடைய நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம். அதை என்ன பண்ணிருக்காரு அப்பாஜி ராயர்ட்ட சொல்லியிருக்காரு. சொன்னோன்னு ராயருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ராணியை கூப்பிட்டாரு. ராணி, நீ உன்னுடைய தம்பி கிட்ட இந்த மாதிரி கொடுக்க சொன்ன, அதே மாதிரி அப்பாஜி கிட்டையும் கொடுக்க சொன்ன, ஆனா 2 பேருக்குமே எப்படி இந்த பொருள் என்ன நிலைமையை ஏற்படுத்திருக்குன்னு பாத்தியா, அவங்கவுங்க கண்ணோட்டம் எப்படி எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, இதுதான் புத்திசாலித்தனத்தோட அடையாளம். அப்பாஜி சொல்ற விதத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனா உன்னோட தம்பி என்ன சொல்லியிருக்காரு, அத எடுத்து சொல்லி இருந்தாக்கா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் எந்த ஒரு பொருளையும் அறிவு கண்ணோட்டத்தோட பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த சோதனையில இப்பவும் என்ன செய்யறாங்க, அப்பாஜி தான் சிறந்து விளங்குறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராயர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். நான் ஒரு மூடரை பதவி கொடுத்து அமர வைக்க கூடாதுங்கிறது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ராணி உணர்ந்துட்டாங்களாம். ராயர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். சரின்னு ராயரும் என்ன பண்ணாரா, ராணிய மன்னிச்சிட்டாங்களாம். இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பாருங்களேன். நம்மளுடைய கண்ணோட்டங்கிறது எந்த வகையில இருக்கு, எந்த ஒரு பொருளையும் நல்லதா பார்த்தா நல்லதா நடக்கும், கெட்டதாய் பார்த்தாக்க கெட்டதாக நடக்கும். இதுதான் இந்த கதையில தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.